Hi everyone, welcome back to another video. Cook with Comali season 4 la Srushti cook பண்ண Mylapore style Sundakkai Vathal Kulambu எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுடர் நாம கிரைண்ட் பண்ணிக்கலாம். panல 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 5 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் தோரம்பருப்பு, ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. கடுகு அண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் சுண்டக்காய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுண்டக்காய் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த ஆயிலில். ஸோ இது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் 100 கிராம்ஸ் போல் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் அண்டு பூண்டு ரெண்டுமே இந்த ஆயிலில் நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல பிங்கிஷ் கலர் வரணும். அண்டு பூண்டுமே நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வெங்காயம் அண்டு பூண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்து நான் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாட்டரோட கன்சிஸ்டன்சி அண்டு புளி தண்ணியுமே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பவுடர்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ திக்னஸ் கொடுக்க போகிறது இந்த பொடி தான். இப்போ இந்த குழம்பு கொதிக்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் செப்பரேட் ஆகி சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மயிலாப்பூர் ஸ்டைல் சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரீச் ஆகிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபீஸ் அண்டு அதர் ரெசிபீஸ் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.